அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எண்ணகம் சேனல். நான் உங்க எட்வின். இன்னைக்கு நம்ம கதை எதுவும் பார்க்க போறதில்ல. டேய் கருத்து எதுவும் சொல்லி கொன்றாதப்பா! இருக்கிறவங்க ஒருத்தவங்களோ 2 பேரோ பார்த்துட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன் ஐ திங்க். அந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஏன்னா ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு பேசுறான் அப்படின்னு பார்க்குறாங்க இல்லையா? அதுவே என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட்டா பார்க்குறேன் நான். எல்லாராலும் பார்க்க முடியலனாலும் ஒரு 2 பேர் பார்க்குறாங்க அப்படின்றது உண்மையா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது அது அதிகமா இல்ல. சரி ரைட். நம்ம டாபிக் வந்துருவோம். இந்த விதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். விதி, மதி இதெல்லாம் உண்மையா? ஒர்க் அவுட் ஆகுமா? நம்பலாமா? நம்பக்கூடாதா? சரியா? தப்பா? அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இந்த விதின்றது வேற ஒண்ணும் இல்லங்க. நமக்குள்ள திணிச்ச அதாவது ஒரு தடவையும் இப்போ நீ டாக்டர் ஆயிடுவ, நீ இன்ஜினியர் ஆயிடுவ, நீ கலெக்டர் ஆயிடுவ, நீ ஒரு பைலட் ஆயிடுவ, நீ ஒரு ஏர் ஹோஸ்டர் ஆயிடுவ அப்படின்னு சொல்லி டெய்லி நம்ம குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறோம். கண்டினியூஸாக சொல்லிக் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க அப்சர்வ் பண்ணும்போது அது மைண்டில் போய் என்னவா ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நான் இதுவாக ஆயிடுவேன், நான் அதுவாக ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக ரேண்டமாக ஒரே விஷயத்த நம்ம ஒரு 21 நாளைக்கு சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ரேண்டமாக அந்த 21 நாளுக்கு அப்புறம் நான் அதை பற்றி திங்க் பண்ணலனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது என்னோட மைண்டுக்கு வந்துடும்ன்றது சைக்காலஜி. அந்த மாதிரி நமக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விதி, 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 விதி. எந்த கெட்டது நடந்தாலும் அது விதிங்க. சரிங்களா? ஆனா நல்லது நடந்தா அது விதி இல்ல. அத பத்தி பேச மாட்டாங்க அவ்வளோதான். ஏன்னா அந்த மாதிரியான உலகத்துல இருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இத பார்க்குற யார் ஒருத்தவங்களா இருந்தாலும், உங்களுக்குள்ள நல்லா விதைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட விதிய தாண்டி மதி இருக்கு. எதையும் வெல்ற மதி, மூளை இருக்கு அப்படின்றது மட்டும்தான். அந்த மூளைய சரியா பயன்படுத்தணுன்றது தான் விஷயம். இத நமக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துடுறாங்க. அது ஏன்னு மட்டும் தெரியல. அதாவது விதின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னும்போது, நீ விதிய தாண்டி வெல்லுவ, உன்னால முடியும், உன்னால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும், உன்னால தாண்ட முடியும், நீ அந்த இடத்த தொட முடியும், அந்த கோல தாண்ட முடியும், அந்த கோல தாண்டி இன்னொரு கோலுக்கு உன்னால போ முடியும் இப்படின்னு யாருமே பாசிட்டிவா சொல்றது கிடையாது. காரணம் என்னன்னா, நம்ம வளர்ந்த இந்த சமுதாயம், நம்ம வளர்ந்த சமுதாயம், நம்ம வளர்த்த சமுதாயம் எல்லாமே நெகட்டிவா சொன்ன அளவுக்கு பாசிட்டிவ சொல்லிக் குடுக்கல. ஆனால் இனிவரும் காலங்கள்ல இத பார்த்துட்டு இருக்கவங்க தனக்கு தானே சொல்லிக்கினாலும் சரி, இல்ல தன்னோட குழந்தைங்களுக்கு, தன்னோட குடும்பத்துக்கு சொல்லிக் குடுத்தாலும் சரி, கண்டிப்பா சொல்றேன். விதின்றத விட்டுடுங்க. விதி நடக்குது, நடக்கல. வரும், வராது, போகும், போகாது, இருக்கும், இருக்காது. அத பத்தி கவலையே வேணாம். ஆனா மதி இருக்கு. அத வச்சு முன்னேறி போய்க்கினே இருங்க. 2 வருஷம் கஷ்டப்படுவோம்ன்னு யாரோ ஒருத்தர் சொல்லுவான்னு சொல்லி, அந்த 2 வருஷத்த வீணாக்குன எத்தனையோ பேர் இருக்காங்க கேட்டா விதி. உனக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னுவாங்க. கல்யாணம் உண்மையிலே ஆகுற சூழ்நிலை இருந்தாலும், எனக்கு ஆகாது, 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 ஆகாதுன்னு நெனச்சு தன்னோட வாழ்க்கைய பார்த்து கஷ்டப்பட்டு, வீணா நொந்து போனவங்க எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்கிற பக்கம் விதி. இல்ல நடக்கும். நீ ஆவுற வேலைய பார்த்துக்கினே போ. ஏன் நடக்காம போகுது? நீ உன் வேலைய பார்த்தா, உனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல், உனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன், உனக்குன்னு ஒரு அமௌண்ட்டு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய நீ தேடிக்கினா, உனக்கு எப்படி வாழ்க்கை அமையாம போகும்? இப்படி ஒரு விஷயத்தையும் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த விதின்றத இந்த உலகத்துல இருந்து முதல்ல நம்ம மனசுல இருந்து எடுக்கணும். ஒருத்தவங்க மனசுல இருந்து எடுத்தா, விதின்ற வார்த்தைய நீங்க தயவு செஞ்சு தூக்கி போட்டீங்கன்னா, எல்லாரோட வாழ்க்கையும் மதி நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்கும். மதின்னா நம்மளோட அறிவு அது யாருக்கும் தெரியாம இருக்காது. நம்ம அறிவு தான் ஆகச்சிறந்த ஒரு பெரிய என்ன சொல்றது? ஆயுதம் நம்மள பொறுத்தவரைக்கும். அத வச்சு என்ன வேணா அடிக்கலாம். எவ்வளோ பெரிய எதிரிய வேணா தூக்கலாம். சரிங்களா? நமக்கு அத சரியா பயன்படுத்த தெரியணும். சரிங்களா? இப்படி பயன்படுத்தணும்னா, கரெக்ட்டா அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி, நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுனாலே போதும். நம்ம விதிய தாண்டி மதின்ற இந்த பக்கத்துக்கு வந்துருவோம். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு சமுதாயம் உருவாகணும். நம்மளும் உருவாகணும் அப்படின்றத நான் இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்க விரும்புறேன். இத பார்க்குறவங்களுக்கு ஒரு வேளை இது புடிச்சிருந்துச்சுன்னா, உங்களோட கமெண்ட்ஸ், இல்ல லைக்ஸ் அந்த மாதிரி குடுங்க. உண்மையாவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, என்னோட வீடியோஸு குறைஞ்சபட்ச வியூஸ் போகுது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி யாரோ சொல்றாங்க, இப்ப நெறைய பேரு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப நான் இப்ப சொன்னேன் இல்லையா விதி. ஏன்பா இதெல்லாமே போகுமா? இதெல்லாம் பார்ப்பாங்களா? நோ. ஏன்னா நான் விதிய நம்பி இல்ல ராஜா, மதிய நம்பி இருக்கிறேன். என் மூளைய நம்பி இருக்கேன். மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? மக்கள் கிட்ட என்ன சேர்க்கணும்? என்ன சேர்த்தா சரியா இருக்கும்? ஏதாவது கத்துக்கணும்னா என்ன கத்துக் குடுக்கணும்? அப்படின்ற அந்த வித்தியாசமான ஒரு சில விஷயங்கள நான்
கண்டிப்பா தருவேன்னு என்னோட மதிய நம்புறேன். அதனால இந்த இடத்துல விதிய விட்டுர்றேன். அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது நல்லது பண்ணுங்க. நல்லத யோசிங்க. மதிய நம்புங்க. கண்டிப்பா வாழ்க்கை நல்லாயிருக்கும். தேங்க் யூ.